சிறு சாட்சியை கூறுகிறேன். கர்த்தர் இம்மட்டும் காத்த எபெனேசர், இதுவரை உதவி செய்தார். யெகோவா ராஃபா, எல்ரோய், என்னை கண்ட கர்த்தர், என் தேவன். நான் இந்த பகுதியில் வாழ்கிறேன். கேரளாவில் ஒரு பகுதியில் வாழ்கிறேன். நான் இருக்கிற இடத்துல நான் ஊழியம் செய்கிறேன். ட்ராக்ஸ் மற்றும் கொடுப்பதுண்டு, புக்லெட்ஸ் கொடுப்பதுண்டு, அவ்வாறு செய்து வருகிறேன். ஊழிய அடிப்படையில் தான் நான் செய்துட்டு வரேன். தேவனுக்காக கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். இயேசுவானவர் உதவி செய்கிறார். தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரோடு ஒரு நாளும் தேவனை பற்றி கொண்டு வாழ என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால, இயேசுவானவர் இருக்கிற அதனால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் மடிந்து போவதில்லை, துவண்டு போவதில்லை. கர்த்தர் இன்றும் எனக்கு எல்ரோயாக இருக்கிறார். என்னை கண்டார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தருடைய வசனங்களை நான் அதிகமாக கூறுகிறேன். ஏனென்றால் கடைசி காலகட்டம் இது. ஆண்டவரை பற்றி அடுத்து சொல்லணும். அப்போ கிருபையின் காலம் அல்லவோ. அந்த கிருபையின் காலத்தினால நாம் எவ்வளோ சொல்கிறோம் ஆண்டவரை பற்றி, அவ்வளோவா சொல்லி முடிக்கும் பொழுது, இந்த ஜட்ஜ்மெண்ட் டே வரும் பொழுது இந்த கல்லுகள் ஆர்ப்பரித்து சொல்லணும், இந்த மகன் இயேசு பற்றி சொன்னார் என்று அது கல்லுகள் சொல்லும். ஆகவே இன்று உலக பிரகாரமான காரியங்கள்லாம் பார்ப்பீர்களானால் யாருக்கு பெருமை, யாருக்கு உயர்வு பெற்றதான் கூறுகிறார்கள். இது ஊழியத்திலே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, என்னுடைய நுகத்தை எடு, கர்த்தருடைய நுகத்தை எடு. மனிதர்கள் நுகம் வேண்டாம். கர்த்தர் நமக்கு லேசாக மாற்றுகிறார். அவர் லேசாகவே நம்மை கர்த்தர் அணைக்கிறார். அவருடைய மகனாக மகளாக வாழ கிருபை பாராட்டுகிறார். உலகத்திலையும் என்னுடைய போக்கும் வேறே மாதிரி. அவற்றுக்கு நாம் ஒப்பு கொடுத்து போக வேண்டியதில்லை. என் இயேசுவானவர், தேவனானவர் எனக்கு இருக்கிறார் என்று நாம் மற்றவர்களோடு சொல்லும் பொழுது தேவ ஊழியத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தருவார். சாட்சி வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் நான் சத்துருவை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். ஆகவே கிதியோனை போல இருந்தேன். கிதியோன் பைபிள்ஸ் நான் கொடுப்பதுண்டு. அது கொடுப்பதனால உண்மையாகவே கிதியோன் மாதிரி தான் பயந்து இருந்தேன் ஊழியம் செய்வதில்லை. நான் ஆண்டவர் சொல்ல, மகளை உன்னை கொண்டு தான் நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் செய்து வருகிறேன். ஊழியம் நீங்களும் செய்யலாம். ஆனால் ஆண்டவரோட முதல்ல கேளுங்கள். அதுக்காக எனக்கு உதவி செய்யுங்கள், கேளுங்க. அது உதவி செய்வாராக. நாளை காத்து கொண்டார். அவர் மட்டும் வருகிற எபெனேசர், எல்ரோய், யெகோவா ராஃபா. ஆமீன், ஆமீன்.